பசிப்பெருக்கமே உயிர் பெருக்கும், உயிர் பெருக்கமே பசிப்பெருக்கும். பசி எடுத்ததா மகிழ்ச்சியாக உணவு சாப்பிடுங்கள். அப்பா அம்மா வீட்டிலே வச்சுன்னு பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள். ஆதி தாய் தந்தை இரவு பகல் துணையோடு பசி உணவு மகேந்திரன் நிகழ்ச்சியை துவங்குகின்றேன். படுக்கும் பொழுது சிரித்துவிட்டு மகிழ்ச்சியாக படுங்க. எழுந்ததும் சிரித்துவிட்டு மகிழ்ச்சியாக உங்களுடைய பயணத்தை தொடருங்க. வாழ்க்கையை சிரிப்பாக்கிடாதீர்கள். சரி, லிமிட்டு எல்லையை தாண்ட மாட்டேன். எப்பொழுதும் என்னுடைய எல்லையிலிருந்து நான் தாண்ட மாட்டேன். புரியுங்க? லைட்டாக தான் சிரிப்பேன். ஏன்னா நான் அதிக சிரிச்சா நீங்கள் டென்ஷன் ஆகிடுறீங்க. புரியுதுங்களா? சரி, அதை புரிஞ்சுக்கணும். உண்மையாக சொல்கிறேங்க, உலகத்திலே பெரிய அறிவாளிங்க நான். இதை மட்டும் சொன்னால் உங்களுக்கு டென்ஷன் ஆகிடும். ஆனால் சிரிக்கிறீங்க, டென்ஷன்லேயும் சிரிக்கிறீங்க. சரி, ரைட் போதும் ஐயா, போதும். நீங்கள் மெசேஜ் சொல்லுங்கள், அதானே? ரைட், புரியுதுங்களா? சரி, இப்போ பார்த்தோம்னா பசித்தர்கள் சித்தர்கள் ரெண்டு பேசின்னு வரும். நம்ம பசித்தரில் என்ன இருக்குது, சித்தரில் என்ன இருக்குது. இப்போது பசித்தர்கள் கண்டுபிடித்ததே எது அப்படின்னா, இது ஆதி காலத்தில் இருந்திருக்கு. அந்த விதைக்குள் பசி இருக்குன்னு எனக்கு சொல்லி கொடுத்தவர் தமிழர் வேளாண்மை ஞானபிரகாஷ் ஐயா தான். அவர்கிட்ட போலன்னா நான் இது இந்த தலைப்பெலாம் எனக்கு புரிஞ்சிருக்காது. இந்த தலைப்பில் உண்மை புரிஞ்சிருக்காது. புரியுங்களா? எனக்கு பல குழப்பங்கள் இருந்தது. ஏகப்பட்ட குருநாதர் இருக்கிறாங்க, ஏகப்பட்ட கடவுள் இருக்கிறாங்க. இவங்க கடவுள் தான் எல்லாத்தையும் படிச்சேன்னு இவங்க சொல்கிறாங்க. இவங்க கடவுளுக்கு கோவில் கட்டுறதுக்கு மக்கள்கிட்ட போய் டொனேஷன் நிற்காங்க. இதெல்லாம் இவங்களா கூட வந்துக்கின்னு இவங்களே கேள்வி கேட்டோம். நான் அவங்களா கூட பயணிக்கும் போது அப்போயே ஒரு என்னை கொஞ்சம் கொஞ்சமாக தெளிய வச்சுன்னு வந்திருக்கு இந்த பிரபஞ்சகம். லாஸ்ட்டாக தமிழர் வேளாண்மை ஞானபிரகாஷ் ஐயா வச்சு கிளைமேக்ஸை முடிக்குது. புரியுதுங்களா? ஆனால் அவங்கள கேட்டேன், என்னங்க நீங்கள் எல்லாத்தையும் படிச்சவர் கடவுள்ன்றீங்க, அவருக்கு போய் டொனேஷன் வாங்கி நீங்கள் கோயில் கட்டிக்கிறீங்க. எல்லாத்தையும் படிச்சவர் அவருக்கு கோவிலே அவர் கட்டிக்கலாமேன்னு கேட்டோம். நான் எவ்வளோ பேர கேள்வி கேட்கும்போது அவங்க வேறு விதமாக சொல்லிடுறாங்க. அப்போ நமக்கு இந்த உண்மை புரியாததால் அது பின்னாடி போனேன். உண்மை புரிந்ததால் இப்போ அதை விட்டு விலகிட்டேன். நான் உண்மைக்கிட்ட வந்துட்டேன் இப்போ புரியுங்களா? அப்புறம் தான் பார்த்தா இவங்க எல்லாருமே இந்த கடவுள்ன்ற ஒரு மார்க்கம் வச்சுங்கிறது. அப்போ தான் புரிஞ்சுது என்னென்னா, கடவுளில் ரெண்டு இருக்குது. பசித்தர் என்ற ஒரு கடவுள் இருந்து யாருமே மாற முடியாது. அது எது என்றால் பசியும் உணவுமே. அது எதுக்குன்னா உயிருக்காக இருக்குது. அது மனதிற்காக ஒரு கடவுள் இருக்குது. அதுதான் நம்ம மகான்கள் சித்தர்கள் மகரிஷிகள் ஞானிகள் கண்டுபிடித்தது. புரியுதுங்களா? அப்போது மகான்கள் மகரிஷி கண்டுபிடிச்சதில் வேணும்னா அதை வச்சுக்கலாம், வேணும்னா தூக்கி போட்டு போகலாம். திடீர்னு ஒருத்தர் அப்படியே இந்த கடவுள் தான் எல்லாத்தையும் படிச்சது இது அதுன்னு மனதின் மூலிமா பேசுகிறாரு. வேறு ஒரு இடத்துல போனார், அங்கே போய் மாறிவிட்டு அந்த கடவுளை பிடிச்சின்னு இந்த கடவுளை திட்ட ஆரம்பிச்சிட்டார். பார்த்தீங்களா? ஆழ்ந்து சிந்திக்கிற மக்களுங்களே, உண்மையாக சொல்கிறேன், அறிவாளியே நான் தாங்க. எவ்வளோ பேர் நீங்கள் ஒன்றும் தெரியாதக்கிறீங்க. ஆனால் பிறவியில் தெளிந்தும் பார்த்தீங்களா, தெளிய வச்சுது பார்த்தீங்களா? பிரபஞ்சகம் என் மூலயமா உங்களை தெளிய வைக்குது. நீங்கள் தெளியலைன்னு வச்சுக்கோங்க, பிரபஞ்சத்துக்கும் எனக்கும் லாஸ் கிடையாது, உங்களுக்கு தான் லாஸ். அதனால் கண்டிப்பாக இந்த மக்கள் பிரச்சனையை சந்தித்தே தீர்வார்கள். உண்மை கடவுள் மட்டும் உங்களை காப்பாற்றும். உங்களை இல்லை, எல்லா உயிரினங்களையும் காப்பாற்றும். ஆளுக்கு அழுகாச்சு தள்ளுறாங்க. இந்த விஞ்ஞானத்தை ஒன்று எடுத்துக்கினாங்க. ஞானம் ஒன்று, விஞ்ஞானம் ஒன்று. ஞானம் இது முழுக்க தலைவலி. இவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா, உட்காந்து தனிமையில் சிந்திக்கிறாங்க. சிந்தித்து விஞ்ஞான பூர்வமாக சொன்னால் எல்லோரும் ஏற்றுக்கும். எல்லாரெல்லாம் ஏற்றுக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? அந்தமான காடு இருக்குது, பல காடு இருக்குது. ஆதிவாசிகளும் அவங்கக்கிட்டலாம் நீங்கள் போய் பேசினா உங்களை மதிக்கூட மாட்டாங்க. அவங்க ஏதோ இந்த வளர்ந்த நாட்டில் ஏமாளிங்க இருக்கிறாங்க, அந்த இடத்துல பேசி கிடக்குறீங்க, அவங்களும் உட்காந்து கேட்டுங்கிறாங்க. எப்படிங்க ஐயா அது உங்களுக்கு தெரியும்னா? நானே ஏமாற்றின்னு இருந்தவங்க. புரியுதா? அப்போ நான் மாறிட்டேன், மற்றவங்க மாறல. சரி, லேட்டாக மாறுவாங்க, மாறாத போகவே மாட்டாங்க. ஒருத்தர் கேள்விப்பட்டேன். அது என்னென்னா, ஒரு குருநாதர்கிட்ட போகிறாரு. ஒரு குருநாதர் ஒரு கடவுளை சொல்லி கொடுக்குறாரு விஞ்ஞானபூர்வமாக. குருநாதரோட முழுமை அடைந்து விட்டது. அதை அடுத்து குருநாதர் அடுத்து இவர் பேசின்னு வர்றாரு. குருநாதர் சொன்னதை இவருக்கு லாஸ்ட்டாக இவருக்கும் ஏஜ் ஆகுது.
குருநாதர் இல்லாமல் அந்த பொறுப்பை இவர் ஏற்றுன்னு அவர் குருநாதர் சொன்னதை வச்சு இவர் சொல்லி மக்களை வந்து அப்படியே சொல்லின்னு வர்றாரு. அந்த குருநாதர் சொன்ன கடவுளை வந்து இவர் சொல்ல ஆரம்பித்தார். இவர்கிட்ட போய் நிறைய பேர் கற்றுக்கினாங்க. கொஞ்ச நாள் அங்கே வந்துட்டு அவங்க வேறு ஒரு குருநாதர் வந்து கைட்டி விட்டு அங்கே போட்டாங்க. இதெல்லாம் எல்லாமே மாற்றம். லாஸ்ட்டில் இவருக்கே என்ன நடந்ததுன்னா, பசியும் உணவும் இருக்கிறவர்களும் அவர் குருநாதரை பேசினார், குருநாதர் கடவுளை பேசினார். இந்த பசியும் உணவும் உடலில் குறைய ஆரம்பிச்சு தான் லாஸ்ட்டு ஸ்டேஜ் வயசாகுது, பேச முடியல. அங்கே தான் பசி பேசும். அதை புரிஞ்சுக்கின்னு தான் இன்றைக்கே நான் உஷாராகி வெளியே வந்துட்டேன். எல்லா ஒரு மனிதர்களுக்கும் இது உண்டு. பசி கொடுத்தே தீரும். உலகத்தில் ஒருத்தரும் தப்ப முடியாது. சித்தரங் மகானும் கூட தப்ப முடியாது. என்ன ஒன்றுன்னா, படுக்க நிலையில் பேச முடியாத நிலையில் உள்பிச்சர் ஓட்டும். பசி அப்போ பேசும் உள்ளம். நீ ஏதோ ஒரு கடவுளை கண்டுபிடிச்சியே, என்னை விட அதுதான் பெருசுன்னு போதிச்சியே, நன்றி உணர்வோடு இருந்துடலாம்ல. நன்றியை மீறனால் தானே எல்லா ஜீவராசிகளும் அந்த நன்றி உணர்வோட பசியும் உணவுமே நம்மளை வாழ வைக்கணும் புரிஞ்சுத. குருநாதரோட சேர்ந்துக்கின கடவுள் வேற ஒரு கடவுளை சொல்லி கொடுத்தல்ல. இதுதான் படைச்சது, இதுதான் இயக்குது, விஞ்ஞானபூர்வமாக சொல்கிறோம். இதில் வேறு எடுத்துக்கோங்க, விஞ்ஞானபூர்வமாக சொன்னார். யோசனை பண்ணுங்க, விஞ்ஞானம் நமக்கு எதுக்கு? விஞ்ஞானபூர்வமாக பசியை ப்ரூவ் பண்ண முடியுமா? புரியுதா? எப்படி சத்தை பிரிக்குது, எல்லாம் ஒரு கூத்து மதிப்பாக சொல்கிறது. அதெல்லாம் வந்து விஞ்ஞானத்தை தூக்கி வைங்க. புரியுதுங்களா? உண்மையை பேசுங்க. புரியுதா? ஞானம் அடைதல்னு பேர் வைக்கிறீங்களே, உண்மை அடைதல்னு பேர் வைக்க முடியுதா உங்களால்? வைங்களாம் பார்க்கலாம். அப்படி நீங்கள் பேர் வச்சிங்கன்னா நீங்கள் என்ன மாதிரி மாறிடுவீங்க. என்ன மாதிரி மாறக்கூடாதுன்னா நீங்கள் ஞானம்னு முன்னாடி வச்சுக்கலாம். ஞானம் தேவையா ஒரு மனிதனுக்கு? உண்மை தேவையா? எனக்கு உண்மை தான் தேவை, உங்களுக்கு ஒன்றா ஞானம் தேவை. புரியுதுங்களா? ஞானத்தில் பிரச்சனை வரும், எனக்கு வேணாப்பா பிரச்சனை, எனக்கு உண்மை தான் வேணும். புரியுதுங்களா? இதை தான் பசித்தர்கள் கண்டுபிடித்தது. லாஸ்ட்டு ஸ்டேஜ் அவர் உடல் முடியாமல் படுத்துட்டார். பேச்சே வரல, அறுசுவை குறைஞ்சிடுச்சு, நீர் மட்டும்தான் உள்ளுக்கு போயின்னு இருக்குது. அந்த நேரத்தில் உள்ளே பேசுகிறது பசி. ஏதோ நீ ஒரு கடவுளை சொன்னியே, இதுதான் பிரபஞ்சத்தை இயக்குதுன்னு, வல்லமை படைத்தது பசி. அது ஒரு உணர்வுங்க. எத்தனை முறை உன் வாயில் சொல்லியிருப்ப, அது ஒரு பசி, ஒரு உணர்வுங்க. என்னை எவ்வளோ சீப்பாக நினச்சேன். ஏதோ நீ ஒரு கடவுளை சொன்னி, இப்போ வந்து உன்னை காப்பாற்ற சொல் பார்க்கலாம். உள்ள கண் கலங்கி அழுதுருப்பார். இது நமக்கும் வரும். அதை புரிஞ்சு தான் இன்றைக்கே நான் மாறிட்டேன். இன்றைக்கி ஒருத்தர் உள்ள கண் கலங்கி செய்ததெல்லாம் தவறு, ஒத்துக்கிறேன். நல்லா இருக்கும்போதே மையந்தரனை சொல்ல வச்சேனே, மாறினீங்களா நீங்கன்னா அன்றைக்கி பசி பேசும். அன்றைக்கி உள்பிச்சர் ஓடும். ஒரு மனிதருக்கும் உள்பிச்சர் ஓட்டும். பசி விட்டுறாது, அது வல்லமை படைத்தது. அதனால் பசிக்கு நன்றி சொல்லிக்கிறேன். நான் நல்லா இருக்கும்போது அந்த உண்மையை உணர்ந்துட்டேன். எனக்கு உள்பிச்சர் ஓடாது, ஏன்னா நான் தான் உண்மையை சொல்லிங்கிறேன்னு. நீங்கள் தான் முடிவு எடுக்கணும். யோசிங்க. இல்லைங்க ஐயா, நாங்கள் அந்த உள்பிச்சர் ஓடுற அன்றைக்கி தான் பண்ணிக்கங்க நீங்கள். புரியுதுங்களா? அது ஒன்றும் பண்ண முடியாது. ஆழ்ந்து சிந்திங்கள். பசியை கட்டுப்படுத்துவதற்கு இந்த பிரபஞ்சகத்தில் எந்த கடவுளும் கிடையாது. எல்லா கடவுளையும் பசி கட்டுப்படுத்தும். வாய்ப்பில்லை ராஜா, நீ வாய்ப்பில்லை. யோசனை பண்ணி செய், நீ முடிவு எடு. என் பேச்சை அப்படியே ஏற்றுக்காத, ஆராய்ச்சி பண்ணுங்க. உண்மையாக இருந்தால் ஏற்றுங்க, உண்மை இல்லைன்னா விட்டுட்டு அப்படியே போங்க. நீங்கள் அப்படியே பயணிங்க. நன்றி, மகிழ்ச்சி.